வணக்கம் நேயர்களே. நேற்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாவு, அப்படி சொல்வதை விட கருணாபுரம் கள்ளச்சாராய சாவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடந்தது. இதில் ஆங்காங்கே போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் இந்த அராஜக திமுக அரசு மேற்கொண்டது. சென்னை பெருங்கோட்ட பொறுப்பாளர், சென்னை மண்டல பொறுப்பாளர் மற்றும் மாவட்ட தலைவர்கள் காளிதாஸ் மற்றும் சாய் சத்தியன் அவர்கள் தலைமையில் நடத்திய வள்ளுவர் கோட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும் முன்னரே கைது நடவடிக்கையை கையாளாக திமுக அரசு கைக்கூலிகளான காவல்துறையை ஏவவிட்டு காவல்துறையினரால் ஆர்ப்பாட்டத்திற்கு சென்றும் சேரும் இடத்திலேயே கைது செய்யப்பட்டு பல இடங்களில் பிரித்து பல மண்டபங்களிலும் கல்லூரிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியை அடைத்து வைக்கப்பட்டனர். இதில் தென் சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து நிர்வாகிகளையும் தேனாம்பேட்டை GRT டவர் அருகில் உள்ள சமூக நலக்கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டார்கள். இதில் என்ன கொடுமை என்றால், அடைத்து வைக்கப்பட்ட நபர்களுக்கு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு தண்ணீர், டீ, காபி ஆகியவை ஏற்பாடு செய்து தராமல் தவிக்கவிட்ட காவல்துறை. இதில் தண்ணீர் கேட்டு காவல்துறையுடன் பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. இறுதியாக பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் வெளியிலிருந்து தண்ணீர் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். இந்த கையாலாகாத திமுக அரசை போல் வேறு எந்த அரசாலையும் செய்ய முடியாது என்பது நமக்கு தெரிந்த விஷயமே. இந்த நேரத்தில் மேலிடத்திற்கு திரு மாவட்ட தலைவர் காளிதாஸ் அவர்கள் தலையிட்டு பேசி தீர்வு கண்டார். அதன் பிறகு டீ, பிஸ்கெட் ஆகியவற்றை காவல்துறையால் ஏற்பாடு செய்து வழங்கப்பட்டது. மேலும் 8:30 மணிக்கு மேல் ஆகியும் விடுதலை செய்யப்படாமல் அடைத்து வைக்கப்பட்டனர். இதில் 9 மணிக்கு மகளிர்களை மட்டும் வெளியே அனுப்பிய காவல்துறை. ஆனால் மகளிர் அனைவரும் வெளியே செல்லாமல் ஆண்களையும் வெளியே விட்டால்தான் நாங்கள் செல்வோம் என்று அடம்பிடித்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வெற்றி கண்டார்கள். அதன் பிறகு வேறு வழியின்றி காவல்துறையும் யாரிடமோ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அனைவரையும் விடுதலை செய்தனர். இதில் ஜெயிச்சது காவல்துறை அல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், திரு நாயனார் நாகேந்திரன் அவர்கள், மாவட்ட தலைவர் காளிதாஸ் அவர்கள், திரு சாய் சத்தியன் அவர்கள் மற்றும் சைதை துரைசாமி அவர்கள், காந்தி அவர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் மகளிர்களுக்கு நன்றி கூறியும் இதில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்ட தலைவர், தென் சென்னை மாவட்ட தலைவர் பாதுகாப்பு என்று விருகம்பாக்கம் கிழக்கு மண்டல தலைவர் VR ஹரிஷ் அவர்கள் கூறினார். ஆக இந்த திராவிட மாடலின் கையாளாகாத தனத்தையும், இன்னும் பல சாவுகள், பல இறப்புகள், பல வன்முறைகள் காத்து கொண்டிருப்பது நிச்சயம். இது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டுமே தீர்த்து வைக்க முடியும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் எண்ணமாக இருக்கிறது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பின் மக்களின் எண்ண ஓட்டமும் அதுவே என்பது நமக்கும் தெளிவாக தெரிகிறது. இனி வரும் காலங்களில் இந்த ஆட்சி நிச்சயம் பதில் கூறியே ஆக வேண்டும் என்பது நிச்சயம்.
மாவீரன் நியூஸ் டிவிகளுக்காக உங்கள் ராஜேந்திரகுமார். நன்றி, வணக்கம்.